வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தையோட சளியை சீக்கிரமாக சரியாக்க சிறந்த உணவு தான் இந்த சூப் தான். நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் அளவுக்கு ஆடோட நெஞ்சு எலும்பு எடுத்துருக்கிறேன். நெஞ்சு எலும்பில் சூப் போட்டு நம்ம குழந்தைக்கு கொடுக்குறப்போ சீக்கிரமாக நெஞ்சு சளி எல்லாமே சரியாகிடும். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. சில சமயங்களில் சின்ன சின்ன முடிகள் கூட இருக்கலாம். அந்த ஆட்டோட முடியை நம்ம தெரியாமல் குழந்தைக்கு கொடுக்குறப்போ பெரிய ப்ராப்ளம் ஆகும். அதாவது லூஸ் மோஷன் ஆகிட்டே இருக்கும், வாமிட் வந்துகிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்கு எதனால இந்த மாதிரி வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. முடியே இல்லை அப்படின்றத நல்லா பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சூப் செய்யுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இதில் உப்பு சேர்க்கலை, ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம அதிகமாக உப்பு கொடுக்க மாட்டோம் இல்லையா, அதனால் நான் உப்பு சேர்க்காமல் செய்ய போகிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன். இதை நம்ம குழந்தைங்களுக்கு எப்போனாலும் கொடுக்கலாம். அதாவது வெறும் வயிற்றுலையும் கொடுக்கலாம், ஈவினிங் கொடுக்கலாம், நைட்டு கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பொதுவாக நீங்கள் சூப், நான்வெஜ் சூப் 10 மாதத்துக்கு மேலே கொடுக்கலாம். அதுக்கு முன்னாலே நீங்கள் குழந்தைக்கு பழக்கப்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக 8 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த சூப் நீங்கள் கொடுக்கலாம். நெஞ்சு எலும்பு தான் கட்டாயம் கொடுக்கணும்னு இல்லை. இதுபோல் மாடோட வால் எலும்போ அல்லது ஆடோட கால், தொடை எலும்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு சூப் செஞ்சு கொடுக்கலாம். சளி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.